வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நடக்குது அப்படின்னு சிதம்பரம் சொல்றாரு. என்ன காரணம்? விஜயோட ஆட்சி காமராஜர் ஆட்சி மாதிரி இருக்கான். 5 ஆண்டுகள் நடக்கணும், நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. திரு விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு தம்முடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக திரு காமராஜ் இருக்கிறார். கர்ம வீரர் காமராஜ். அவருடைய காலத்தில் லஞ்ச ஊழல் கிடையாது அப்படின்னு சிதம்பரம் அவருடைய பிறந்தநாள் தொடர்பான ஒரு பேச்சில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது. முக்கியமாக தமிழகத்தில் இப்பொழுது ஆசிரியரை இடமாற்றம் செய்வதற்கு பத்திரப்பதிவு துறையில், அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கிட்டத்தட்ட நின்று விட்டது அப்படின்னு யாரு சொல்றாரு? சிதம்பரம் சொல்றாரு. இதன் மூலமாக இது ஒரு காமராஜர் ஆட்சி தான். இது போன்ற ஒரு காமராஜர் ஆட்சி 5 ஆண்டுகள் நடக்கணும் அப்படிங்கிறார். இந்த பிராண்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்களா? திரு சிதம்பரம் ஒரு தேசிய அளவுக்கான ஒரு காங்கிரஸோட பிராண்டுங்க. அவரு கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திமுக காங்கிரஸோட உறவு இருக்குமா இல்லையாங்கிற சமயத்துல தனியா போய் திரு ஸ்டாலினை பார்த்துட்டு காங்கிரஸ் திமுக உறவு ஏற்பட வழிவகுத்தார். அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து உங்களுக்கு தெரியும். காங்கிரஸோடைய 5 உறுப்பினர்கள் தாவேக்கா ஆதரவு கொடுத்தாங்க. 2 அமைச்சர் பதவி கிடைச்சது. சமீபத்துல திரு சிதம்பரம் திரு விஜய் போய் பார்த்தார். பல விஷயங்கள் இருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் அறிவு கொண்டவர். நல்ல நல்ல ஒரு நிதி அமைச்சர் அவர். அப்படியே நிதி விஷயங்கள்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாரு. ரொம்ப அழகா நல்லா செஞ்சிருவார். இந்த சமயத்துல அவர் இதை சொல்றாரு அப்படின்னா என்ன விதமான பிம்பம் மக்கள்கிட்ட உருவாகும்? காங்கிரஸ்காரங்கிட்ட ஐயா இனி திமுகவோட இருந்துட்டு இதுதான் காமராஜர் ஆட்சி, அண்ணா திமுக இருந்துட்டு இதுதான் காமராஜர் ஆட்சி, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். காமராஜர் ஆட்சின்னா விஜய் ஆட்சி இப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ்காரங்க தயார் பண்ணியாச்சு. மக்கள் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் நிறைய பேரு காமராஜர் ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லைங்க. ஏன்னா அவருடைய 67 திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து விட்டன. அதற்கு முன்பாகவே அவருடைய ஆட்சி முடிந்து விட்டது. அவர் முதலமைச்சராக இருந்தது. அதனால அந்த ஜெனரேஷனை நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. காமராஜர் ஆட்சின்னு என்னன்னு தெரியாம இருப்பாங்க. ஒரு தூய்மையான ஆட்சி போல இருக்கு. இல்ல தேர்தல் காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு வர்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுதானோ என்னென்ன விஷயம் நடக்குது? லஞ்சம் கிட்டத்தட்ட குறைந்து விட்டது என்று பல்வேறு தரப்பினர் கூறுகிறார்கள். முழுக்க போய்விடவில்லைங்க. நாம யாரும் சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல லஞ்சம் கிடையாது, ஒரு அதிகாரி காசு கேட்கறது கிடையாது, எங்கேயுமே கைவிட்டு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இது காலமாக அப்படியே பாரம்பரியமாக வந்த மிகப்பெரிய ஒரு தொழில். எது? நம்ம ஊர்ல லஞ்ச ஊழல் எல்லாம் அது ஒரு நாள்ல மாத்த முடியாதுங்க. வந்து ஒரு 2 மாசம் ஆச்சு, அதுக்குள்ள திரு விஜய் அப்படியே மாத்திடுவாரா? இதெல்லாம் மாத்தவே முடியாதுங்க அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன விருப்பம்னா இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் மாற்ற முடியுமா? நினைக்கிறது தப்புங்க. மாற வேண்டும். திரு விஜய் மாற்ற நினைக்கிறாரா? வரவேற்போம். அவர் மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். இது நிச்சயமா எல்லாம் நினைக்க வேண்டியது. அதுல ஒரு பெரிய பிராண்டான திரு சிதம்பரம் இது சொன்னதன் மூலமாக திரு விஜய் இன்னும் பெரிய பிராண்ட் ஆகிட்டாரு. மக்கள்கிட்ட போய் சேருது. அடடா, லஞ்ச லாவணியம் இல்லையா? ஏன்னா ஒரு அரசு அலுவலகத்திற்கு போகும்போது ஏதாவது ஒரு காரியம் வேணும்னு சாதிக்க நினைக்கும் போது அங்கு ஒரு கைவிட்டு 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 2000, 2300 ரூபாய், 500, 1000 ரூபாய் அப்படி போச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை இல்லவா? அது இல்லைன்னா மக்கள்கிட்ட ஒரு நிம்மதி வருது. இது எல்லா இடத்துலையும் போய் பரவும் போது இதுக்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப பெரிய கலக்கமா இருக்குங்க. முக்கியமா திமுக. அப்ப திமுக ஆட்சியில் இருக்கா அப்படின்னு இருந்துதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்கல்ல. திரு சிதம்பரமே இப்ப சொல்றாரு, திமுகவுக்கு எத்தனை வருஷம் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாரு? 5 வருஷம் திமுக ஆட்சி நடத்துவதற்கு காங்கிரசும் ஒரு காரணமாக இருந்தது அல்லவா? மறுக்க முடியாதுல்ல. அப்படி இருந்தபோது ஏன் அப்பொழுதெல்லாம் சொல்லவில்லை எங்கும் லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு யாராவது ஒரு காங்கிரஸ்காரன் வாய் திறந்தாங்களா? லஞ்சத்தை ஒழியுங்கள், இது கூட கொடுக்க வேண்டாம், அரசு அலுவலகங்கள் லஞ்சம் இருக்கிறது, இதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு மென்மையாக சொல்லியிருக்கலாம்ல. ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க சொன்னாங்களா? திமுகவோட என்ன சொன்னா திமுக கோவிச்சுக்கும் இல்ல. அப்புறம் இந்த பார்ட்டி ஃபண்ட்னு திரு விஜய் சொல்றாரு, அதெல்லாம் காரணமா இருக்குமா? இப்பதான் கோவையை சேர்ந்த ஒரு மூத்த திமுக தலைவர் அவரு சொல்றாரு பார்ட்டி ஃபண்ட் நெருக்கடி இருக்கு, நான் விலகிறேன் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் வெளியே வருது இல்லைங்க, மக்கள்கிட்ட போய் சேருது. ஒரு பெரிய பிம்பமா ஒரு பிராண்டா இந்த ஆட்சி உருவாகுது. ஊழலை ஒழிப்பது என்பது முடியாத காரியம் அல்ல. ஒரு தனி மனிதன் நினைத்தால் முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியமாகி இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த வந்த அமைச்சர் பெருமக்கள் எப்படி இருப்பாங்க? அப்புறம் இந்த எம்எல்ஏக்களை எப்படி இருப்பாங்க? நமக்கு சொல்ல தெரியலங்க. இருக்கக்கூடாது. அவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். நாம் இதை டிமாண்ட் செய்யணும், தப்பு இல்லை. ஏன்னா நாள் ஆக மெதுவா பழகிடுவாங்களோ, பழைய ஆளுங்க பழகிடுவாங்களோ. அது வேற. அதிமுக வந்து ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கு. அவங்க ஒரு ஏபிசி சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்பவே இந்த மாதிரி தகவல்லாம் வருதுங்க. என்னப்பா சும்மா உட்காந்துருக்கீங்களே, கை அடிக்கல அப்படின்னு கேட்கறாங்களாம்.
இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பல்வேறு இடங்கள. ஆனால் விஜய் அப்படி பூதகரணி போட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. அவர் பார்த்திருக்கிற விதத்தை பார்த்தாவே எங்க இருந்து பாக்குறாரோங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஏற்கனவே எச்சரிச்சிருக்காரு, யாராவது இந்த கை அரிப்புன்னு சொல்லிட்டு லஞ்சம் கிஞ்சம் வாங்கினீங்க அவ்வளவுதான், கதவு திறந்து அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல. இதெல்லாமே அரசாங்கத்தை பத்தி நல்ல இமேஜை மக்கள்கிட்ட போய் சேர்த்துறதுனால திமுக அண்ணா திமுக இன்னைக்கு பேசுறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க. அவங்க எப்பாவது எங்கள் ஆட்சியிலும் ஊழல் கிடையாது, எங்கள் ஆட்சியிலும் லஞ்சம் கிடையாதுன்னு சொல்ல முடியுதா? சொல்லலாம்ல. என்னங்க புதுசா சொல்றீங்க, எங்க ஆட்சியில ஒரு பைசா எல்லாம் நாங்க லஞ்சம் வாங்கல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சொல்லலாம்ல. யாராவது தடுக்கிறாங்களா? அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டாவது திமுக காரங்க அண்ணா திமுக காரங்க எங்கள் ஆட்சியிலும் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கவில்லை, எங்கள் ஆட்சியிலும் ஊழல் நடைபெறவில்லைன்னு ஒரு டிக்ளேர் பண்ணா நல்லா இருக்கும், மக்களுக்கும் தெரியும், ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லவா? ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்ல முடியல போல இருக்கு. இதெல்லாம் திரு விஜய் ஆட்சிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. இதுல என்னன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, முக்கியமாக வெளியிலிருந்து ஆதரிக்கின்ற இடதுசாரிகள், அவங்க ஆட்சிக்கே வரமாட்டாங்க, எதுக்கு இந்த பொறுப்பெல்லாம் அப்படின்னு ஓரத்திலேயே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி வைக்குது. அடடா இதை பத்தி நல்ல பேர் வருது, நம்ம கூடவே இருந்தலாமோ இப்படி எண்ணத்தை உருவாக்குது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு என்ன நினைப்பு வருது அப்படின்னா, ஓ இனிமேல் நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு தூய்மையான ஆட்சியாளர்களோடு தான் இருக்க வேண்டும், இந்த எண்ணத்தை உருவாக்குது. இது எல்லாமே திரு விஜயோட நடவடிக்கை காண்பித்து நேரம் ஒரு ஹாஸ்டல் போறாரு, பிரச்சனையை பாக்குறாரு, அடுத்த நாள் சால்வ் பண்றாரு. இதே மாதிரி எங்கே அவர் ஆய்வு செய்வாரு, எங்கே அவர் தனியா போய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் எங்க ஆய்வு செய்வாருங்கிறது தெரியவே இல்லை. அந்த மாதிரி போனார் அப்படின்னா அது முழுக்க சால்வ் பண்ணிடுவாரு அப்படின்னு தெரியுது. நேரையா பாருங்க, எங்கேயாவது ஊழல் பற்றின பெருசாலாம் அவர் வெளியே பேசுறாரா? கூட்டத்துல பேசினாரு, மேடையில பேசினாரு. தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்டி கிட்டே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, அமைச்சர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க, பெருமை பேசிட்டு இருக்காங்க. இதை வேறு கட்சிக்காரர் மிகப்பெரிய பிராண்டு ப. சிதம்பரம் போன்றவர் சொல்லும் பொழுது மக்கள்கிட்ட ரொம்ப பலமா பதிவாகுதுங்க. ஊடகங்கள் இது மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் கிட்ட என்ன நினைப்பாங்க தெரியுமா? நாளைக்கு அரசு அலுவலகம் போகும்போது அது இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதுதான் பல்கி பெருகும். நாளைக்கு ஐயோ வேற யாராவது ஆட்சிக்கு வந்துட்டானா வந்துருமோங்கிற எண்ணத்தை இது உருவாக்குதல்ல, அந்த எண்ணத்தை திரு ப. சிதம்பரம் உருவாக்குகிறார். 5 வருஷம் ஆட்சி இருக்கும் அப்படின்னா திமுக உங்க ஆதரவே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாருல்ல. அதுக்கப்புறம் ஆட்சியிலையும் இந்த நல்ல ஆட்சி தொடர, காமராஜர் ஆட்சி தொடர, தாவேக்காவே ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு திரு கார்த்தி சிதம்பரம் சொல்லுவாரு. இதனால திமுகவை ரொம்ப அழகா ஒதுக்கி வைக்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. இது நேர ராகுல் காந்தி வரைக்கும் போகுது, சோனியா காந்தி வரைக்கும் போகுது. அடுத்த மக்களவை தேர்தலில் யாரோட கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட டிக்ளேர் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ திமுக பாஜக போறதாங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட பாஜக போனா இங்கே திரு விஜய் காலி பண்ணிடுவாரு, கூட்டத்துக்கு கூட்டம் அப்படிங்கிறதுனால பேசாம இருக்கலாம், அது சரியான நேரம் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டம், முக்கியமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாள் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட திரிணாமுல் காங்கிரஸ் இருந்து பிரிந்து வந்தவர்களுக்கும் அங்கு ஒரு இடம் கொடுத்ததால் அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அப்புறம் நாடாளுமன்றத்துக்குள்ள செல்போன் கொண்டு போகக்கூடாது, பல விதிகள் வரப்போகுது. அதற்கெல்லாம் ஏற்க முடியாது, அவையெல்லாம் ஏற்க முடியாதுன்னு வெளிநடப்பு செஞ்சாங்க. இதிலேயே பாஜக கூட இல்லைங்கிறத ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. நாளைக்கும் இருப்பாங்களா மிகப்பெரிய சந்தேகம். என்னன்னா இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சி வேற சிதம்பரம் சொல்லிட்டாரா, அப்ப இதை நோக்கி எங்க போறதுங்கிற குழப்பம் திமுக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.